திருச்சி பிஆர்சிஐ சிறப்பு நிகழ்வில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். அமைச்சர் விக்னேஷ் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை தான் தற்போது நாம் முழுமையாக பார்த்தோம். தன்னுடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் டாஸ்மாகில் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன தொடர்பாக விளக்கி அமைச்சர் பேசியிருந்தார். குறிப்பாக கள்ளச்சந்தையில் மது விற்பனை தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும், மதுபானங்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்தவர்கள் மேலே துறை ரீதியான நடவடிக்கையெல்லாம் எடுக்கப்பட்டு வருதுன்னு குறிப்பிட்டவர் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் பிரச்சனை தொடர் கதையாக இருக்குது. இந்த இதுக்கு தீர்வு காண்பதற்காக தான் பணியாளர்களுக்கெல்லாம் 25% ஊதிய உயர்வு வழங்க முதலமைச்சர் விஜய் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்தார். அந்த காட்சிகளை பார்த்தும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க நாம கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். அமைச்சருடைய பிரஸ் மீட்டை பார்த்தும் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் குறிப்பிட்ட அமைச்சர் பேசியிருந்தாருன்னு நீங்க விவரிங்க. டாஸ்மாக் பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு என்பது கடந்த ஆட்சி காலங்களில் ஒரு 500 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை தான் வழங்கப்பட்டது. ஆனால் டாஸ்மாக் பணியாளர்களுடைய கோரிக்கையை ஏற்று 25% ஊதிய உயர்வு என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் இந்த ஊதிய உயர்வு என்பது வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் டாஸ்மாக் கடைகள் ஒரு 12 மணிக்கு பகலுக்கு முன்னதாக திறக்கப்படக்கூடாது. அதே நேரத்தில் இரவு 10 மணிக்கு மேல் திறக்கப்படக்கூடாது. மதுபானங்கள் கள்ளத்தனமாக விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். விற்பனை விலையிலேயே, அதாவது எம்ஆர்பி ரேட்ல மட்டும்தான் மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும். கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டால் அந்த ஊழியர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். பணி நீக்கம் வரை அந்த கடுமையான நடவடிக்கைகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் அமைச்சர் தெளிவுபடுத்திருக்கார். பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூலிக்கப்படக்கூடாது. பெட்டிகளை இறக்கி ஏற்பதில் உதவி செய்வதற்குண்டான நடைமுறைகளை வரமுறை பண்ணியிருக்கோம். மின் கட்டணங்கள் செலுத்துவதற்குண்டான, அதாவது டாஸ்மாக் கடைகளில் மின் கட்டணங்களை பணியாளர்களே செலுத்துவதற்குண்டான நடைமுறை தான் கடந்த காலங்களில் இருந்தது. தற்போது மின் கட்டணங்களை செலுத்துவதற்குண்டான நடைமுறைகள் எல்லாம் வரமுறைப்படுத்தப்பட உள்ளது அப்படிங்கிறதெல்லாம் தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் அவர்கள். அதே நேரத்தில் டாஸ்மாக் பார்களுக்கான உரிமம் என்பது கடந்த ஜூன் 30ஆம் தேதியோடு முடிவுற்ற நிலையில 2600 பார்களுக்கான உரிமம் என்பது 2 மாத காலங்களுக்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது. புதிய டெண்டர் கோரப்பட்டு அதை இறுதி செய்யப்படும் வரை இந்த டெண்டருக்கான கால அவகாசமாக டாஸ்மாக் பார்களுக்கான உரிமம் என்பது 2 மாத காலங்கள் நீடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். மதுபானனுடைய விற்பனை விலையை உயர்த்துவதற்கு அரசுடைய நோக்கம் இல்லை, அதன் மூலமாக வருவாய் பெருக்குவதற்கு உண்டான திட்டம் தற்போது இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்காரு. FLC3 மணமகள் மன்றம், அதாவது பப் அப்படிங்குவாங்க, அதுல எல்லாம் 21 வயதுக்கு குறைவானவர்கள் அனுமதி வழங்கினால் மதுபானங்கள் அவர்கள் குடிப்பது அங்கு உறுதி செய்யப்பட்டால் அந்த பார்கள் பப்புகளுடைய உரிமம் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதுபான விற்பனையை நடைமுறைப்படுத்துவதும் நுகர்வோர் பணம் நுகர்வோருக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் அரசுக்கு வரக்கூடிய நடவடிக்கையாகவும் அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கக்கூடிய பட்சத்துல ஏற்கனவே கடந்த கால ஆட்சி காலங்களில் பார்ட்டி ஃபண்ட் மூலமாக டாஸ்மாக் மது விற்பனை மூலமாக கிடைக்கக்கூடிய பணம் பார்ட்டி ஃபண்டாக டைவர்ட் பண்ணப்பட்டது. ஆனால் அதை நாங்கள் தற்போது அரசுக்கு வரக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். இது போல பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வர பட்சத்துல டாஸ்மாக் பணியாளர்கள் ஊதிய உயர்வு கோரியிருந்தார்கள். தற்போது 25% ஊதிய உயர்வு என்பது அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கார். துணை விற்பனையாளர்களுக்கு, உதவி விற்பனையாளர்களுக்கு 14,340 ரூபாயிலிருந்து 17,925 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. விற்பனையாளர்களுக்கு 15,530 19,430 உயர்த்தப்படுகிறது. சூப்பர்வைசர்களுக்கு 17,850 ரூபாயிலிருந்து 22,313 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. 25% ஊதிய உயர்வு என்பதும் 3,500 ரூபாயிலிருந்து ஒரு 5,000 ரூபாய் வரை ஊதிய உயர்வு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் முறையாக இவ்வளவு 25% ஊதிய உயர்வு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். திருச்சி பிஆர்சிஐ சிறப்பு நிகழ்வில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.